ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் விஷயத்துக்கு எல்லாம் இவர் சொன்ன மாதிரி ரொமான்ஸ்க்கு எல்லாம் வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்தது. எமோஷனலா இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ரொம்ப ஒரு ஆனஸ்டா முழு மனசா நாங்க இந்த படத்தை பண்ணோம். ஸோ இந்த வந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. ஆமா, ஃபுல்ஃபில் ஆகி அழுதுட்டேன். ஓகே, படத்தை பார்க்கணுங்க. அதுக்கு நான் சொன்னேன்னா அப்புறம் தெரிஞ்சிடும்ல. பட் கிரிக்கெட் மேட்ச் சீன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் அசோக்கும் இருக்கிற காம்பினேஷன் விட அந்த மேட்ச் சீன்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோ அப்படியே சீட் எட்ஜில் உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுதான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸ்போர்ட்ஸ் சூப்பரா வந்திருக்குங்க. ஐ திங்க் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சாங்ஸும் படத்தை வந்து ஒரு வேற குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. கோவிந்த் வசந்தா கண்டிப்பா வேற மாதிரி பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு. ஒரு புது டேஸ்ட் கொடுத்துருக்கு படத்துல. உங்களுக்கு ஃபீல் பண்ண சீன் மேட்ச் சீன், நிறைய மேட்ச் சீன் இருக்கு. பட் நிறைய இடத்துல இந்த மேட்ச்ல நடக்கிற அந்த இமோஷன், டிராமா, பாலிடிக்ஸ் அதுதான் வந்து ரொம்ப எனக்கு இமோஷனல். உங்களோட கெமிஸ்ட்ரிக்கு ஆடியன்ஸ் எப்படி மேம் ரியாக்ட் பண்றாங்க? அது பார்த்துதாங்க நான் தெரிஞ்சுக்கணும். இந்த ஷோல வந்து அதுதான் சொல்றேன். இந்த ஷோல விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, கத்துறாங்க. ரொமான்ஸ்க்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அப்படி ரெஸ்பாண்ட் பண்ண மாசீனுக்கு எல்லாம் பண்ணுவாங்க, பஞ்ச் டைலாக் எல்லாம் பண்ணுவாங்க. நான் இவனுக்கு சொல்ற டைலாக்ஸ், பஞ்ச் டைலாக் எல்லாம் வந்து நல்ல ரெஸ்பாண்ட். நாங்க எங்களை இன்னும் பேசவே விடலங்க. நீங்க எல்லாரும் கேமரா எடுத்துட்டு நாங்க கேமரா பயங்கரமா இருந்தது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. ப்ளூ ஸ்டார் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான படமா இருக்கு. என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் நாங்க சொன்ன மாதிரி தான். எனக்கு சக்கரக்கட்டி ரிலீஸ் ஆகி 15 வருஷம் 5600 நாளுக்கு அப்புறம் இந்த மொமெண்ட் எனக்கு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கே நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எல்லாருமே ரொம்ப அழகா அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஜெயிக்கணும் தான் நான் நினைப்பேன். இந்த மொமெண்ட்ல எல்லாரும் சேர்ந்து என்ன ஜெயிக்க வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என் நண்பர்களோட சேர்ந்து ஜெயிக்கிறது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. இல்ல சந்தோஷமா இருந்துச்சு, எக்ஸைட்டடா இருந்துச்சு இந்த படம் பண்றது. நீங்களும் போய் படம் பாருங்க, படம் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் தான். மக்கள் எல்லாரும் மக்களா பார்த்தாலே போதும். அதுல அரசியல்வாதியா பார்க்கணும் இல்ல மக்களா பார்க்கணுங்கிறதுனால மக்கள் அந்த படத்தை பார்த்தாலே போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி நன்றி நன்றி. செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உண்மையில பார்க்க வேண்டிய படம். ஒரு யூத்துக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் கொடுக்குற படம். தென் எல்லாரும் ஒன்று சிட்டி எடுப்பாங்க, இல்லை வில்லேஜ் எடுப்பாங்க. இது ஒரு மீடியம் டவுன், ஸ்மால் சிட்டிஸ், அதை பற்றி ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நிச்சயமா எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது அரசியல்வாதிகள் எல்லாருமே கண்டிப்பா அந்த படம் பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க. ரசிகர்கள் எல்லாருமே உண்மையில அந்த அளவுக்கு ஃபீல் கொடுத்திருக்கா சார்? எல்லாரும் பார்க்கணுமா? இல்ல, அரசியல் அதெல்லாம் நம்ம அப்பாற்பட்டது. ஏன்னா படமா பார்த்தோம்னா இது ரொம்ப பிரமாதமான படம். நிச்சயமா எல்லா யங்ஸ்டர்ஸும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸுல என்ன முக்கியமா இருக்கணும், அதுல பொறாமை இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. தென் வேற எந்த ஒரு மதம், ஜாதி எதுவும் இருக்கக்கூடாது. அது வெறும் ஸ்போர்ட்ஸை பார்க்கணும். ஏன்னா எப்பவுமே ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது. சில டைம் தோப்போம், சில டைம் ஜெயிப்போம். எதுவாக இருந்தாலும் போராடி மேலே வரணும். அதுதான் இந்த படத்தோட நோக்கம். அது நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியல, ஏன்னா பழகி இருக்கும் அதிகமாக. ஆடியன்ஸுக்கு நிச்சயமாக அது ரொம்ப பிடிக்கும். ரெகுலராக ஒரு சினிமாவில் ஒரு ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும் அப்படி எல்லாம் இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அது பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எல்லாம்